கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். அரசியலை கூறப்படுகின்ற நிறைய விஷயங்கள் உடைக்கப்பட்டது. கவர்ச்சி, மாயை, எதிர்கட்சியினுடைய சதி எல்லாம் உடைத்து கோவை தெற்கு மக்களை பொறுத்தவரை நேர்மையின் பக்கம் நிற்போம் என்று வாக்களித்தீர்கள். அதே நாங்கள் இப்போது கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் கேட்கின்றோம். ஏப்ரல் 19ஆம் தேதி எப்படி நம்முடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் தாமரை மலர்ந்ததோ அதே போல் நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய எல்லா மக்களும் கூட நலவு செய்வார்கள். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்தவரை ஒரு சரித்திரத்திலே பதிவு செய்யக்கூடிய வாக்கு சதவீதத்தை இங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் கொடுப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி மிக முக்கியமான பகுதி. காரணம், இந்தியாவினுடைய மிக முக்கியமான நம்முடைய நகை சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் கூட நடக்கின்ற பகுதி. நகை தொழிலாளர்களாக இருக்கட்டும், அந்த நகை சம்பந்தப்பட்ட எல்லா நுணுக்கமான வேலைகளாக இருக்கட்டும், எல்லாம் கூட இங்கு நடக்கக்கூடிய பகுதி. அதனால்தான் கோயம்புத்தூரினுடைய இந்த பகுதியை தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று சொல்லுவோம். நகையை பொறுத்தவரை அப்படிப்பட்ட அற்புதமான இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். நமக்கு தெரியும், விஸ்வகர்மா யோஜனாவிலிருந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னிதினமும் கூட மக்களை எப்படி மேம்படுத்த வேண்டும், முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 3வது முறை பிரதமர் அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரும்போது இது இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். எனவே வலிமையாக பிரதமர் அவர்கள் 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் இங்கே 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்கு சேகரிப்பது நம்முடைய அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக செய்திருக்கக்கூடிய பணியை எங்கள் முன்னால் வைத்தே நாங்கள் வாக்கு கேட்கின்றோம். மற்றவர்களை போல் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்வதை விட இதை செய்திருக்கின்றோம். இன்னும் அதிகமாக செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்றுதான் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்கள், தாய்மார்களுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிலையிலிருந்து மட்டுமே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் நம்முடைய குறிஞ்சி கார்டன் பகுதியில் தார்ச்சாலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சாவித்திரி நகர் பகுதியில் மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் 30 லட்சம் ரூபாயில ஜிம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். மிக முக்கியமாக எனக்கு மிகவும் பிடித்த ஒரு திட்டம், எல்லா இடத்திலும் கூட குழந்தைகளை தத்தெடுத்து மோடியின் குழந்தை அப்படின்னு நம்ம முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய படிப்பை எல்லாம் பார்த்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த பகுதியில் மட்டுமே 17 குழந்தைகளை மோடியின் குழந்தைகளாக நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் எடுத்திருக்கின்றார். மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு கீழே குளங்கள் எங்கேயெல்லாம் வருகிறதோ கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மிகச் சிறப்பாக இவருடைய பகுதியில் ஸ்மார்ட் சிட்டியினுடைய திட்டத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து மக்களும் அதை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இது இந்த பகுதியில் மட்டுமே 33 மாத காலமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள்ல சில துளிகள் என்று சகோதர சகோதரிகளை, குறிப்பாக நகை உற்பத்தியில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கோவையை ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக நகை உற்பத்தியை பொறுத்தவரை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் என்கின்ற வாக்குறுதியில் இருக்கக்கூடிய நகை தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கூட இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். நம்முடைய தேர்தல் அறிக்கையிலும் கூட இருக்கும். ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக கோவையை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடமிருந்து கேட்டு பெறுவோம் என்கின்ற வாக்குறுதிகள் அளித்துவிட்டு உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து அடுத்த இடத்திற்கு கிளம்பி செல்கின்றோம். வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றியின் சின்னம் தாமரை, மோடியின் சின்னம் தாமரை. ஏப்ரல் 19 பாரதிய ஜனதா கட்சி